இல்லை, பல நாட்களை சந்திக்க முயற்சி பண்ணோம். நான் பயணங்கள் இருந்தேன். அந்த நேரம் அவங்களுக்கு படப்பிடிப்பு இருந்தது. சரி, அப்போ மறுபடியும் அவங்க படப்பிடிப்பு போயிடுவாங்க. எனக்கு கொஞ்சம் வேலையாயிரும். அது சந்திக்கணும்னு நினச்சேன், சந்தித்தோம். சும்மா ஒரு அன்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். இல்லை, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த சந்திப்பு இருந்தது? நான் அவங்கள சந்தித்தேன். எங்கள் அப்பா மணிவண்ணன், என் தங்கச்சி ஜோதி திருமணத்தில் சந்திச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் சந்திக்கிற சூழல் இல்லை. அவங்க தொடர்ச்சியாக படம் நடிச்சிருந்தேன். நான் என்னுடைய பாதை வேறு பக்கம் போயிடுச்சு. சந்திக்கணும்னு நினச்சேன், சந்தித்தோம். அவ்வளோதான். இதில் ஒன்றும் இல்லை. இல்லை, அந்த சந்திக்கணுன்ற எண்ணம் அரசியல் தொடர்பான என்னென்ன விவாதங்களை முன்வைக்குது? நிறைய கேள்விகள் எழுப்புது. அது கேள்விகளை எழுப்பும்ல. உங்களுக்கு நிறைய கேள்விகளை எழுப்பணும்னு தான் சந்திக்கிறோம். அது இல்லை, திரைப்படத்துறை குறித்து நிறைய பேசணும். அப்புறம் அரசியல், இன்றைக்கு அரசியல் நடப்பு நிலைமைகள் அது குறித்து பேசிக்கிட்டோம். அவ்வளோதான். அதில் ஒன்றும் இது இல்லை. முக்கிய செய்தி இருந்தால் நாங்களே கூப்பிட்டு உங்களுக்கு சொல்லுவோம்ல. இல்லை, நீங்கள் அவங்க ரஜினி அவர்கள் கட்சி தொடங்கும் போது அவர் கடுமையாக எதிர்த்தவங்க நீங்கள். இப்போ அவரை போய் சந்திச்சிருக்கீங்க அப்படின் போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கலையா? எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குன்னா அது மகிழ்ச்சி தான். அதில் ஒன்றும் இது இல்லை. நாங்கள் ஒன்றும் இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன, எதிர்காலத்தில் இந்த அரசியல் போக்கு எப்படி போகும், அது குறித்து தான் பேசிக்கிட்டோம். இந்த மாதிரி போகும் ஒரு கணிப்பு. அவங்களுக்கு ஒரு பார்வை, எனக்கு ஒரு பார்வை, அது எந்த மாதிரி போகும் அப்படின்னு பேசிக்கிட்டோம். இன்னைக்கு இருக்கிற நிலைமை, இந்த சூழல்கள் எப்படி இருக்குது, இது எப்படி அப்படின்னு பேசணும். பொதுவாக தான் பேசிக்கிட்டோம் ரெண்டு பேரும்.